ஹாய் ஆல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கொஞ்சம் நாளாக வீடியோஸ் எதுவுமே போட முடியல. கொஞ்சம் ஆஃபீஸில் ஒர்க் பிஸியாக இருந்ததுனால பை காட்ஸ் கிரேஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன். என்னோடய வீடியோஸ் வந்து நிறைய பேர் பார்க்குறீங்க. பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இன்றைக்கி வந்து கடம்பா வாங்கியிருந்தேன். கடம்பா ஃப்ரை பற்றின டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கடம்பா அவங்க வாஷ் பண்ணி கொடுத்துட்டாங்க. நான் வீட்டில் வந்துட்டு நல்லா க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க. வீட்டில் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பேனில் வந்து கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு கொஞ்சம் சோம்பு ஆட் பண்ணிவிட்டு 2 பிக் சைஸ் ஆனியனை வந்து பொடிசாக கட் பண்ணி அதோடு ஆட் பண்ணியிருக்கேன். அது கோல்டன் ப்ரௌன் ஆகின அப்புறம் 1 ஸ்பூன் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு அதையும் வந்து பச்சை வாசனை போன வரைக்கும் நல்லா வதக்கிட்டு ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை ஆட் பண்ணிக்கணும். இதோடு வந்து நம்ம என்ன மசாலா ஆட் பண்ண போகிறோம். 2 ஸ்பூன் வந்து நான் இன்றைக்கி மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் தனியாத்தூள், காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் இருந்ததுன்னா கொஞ்சம் உப்பு எவ்வளோ வேணுமோ அது எல்லாத்தையும் வந்து ஆட் பண்ணிவிட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். அது கொஞ்சம் நல்லா பேஸ்ட் ஆகிற வரைக்கும் நல்லா வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம வந்து எடுத்து வச்சுருந்த கடம்பாவை அதில் போட்டுட்டு நல்லா மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து ஃப்ரை பண்ண பார்த்திங்கன்னா வந்து அதுவே நல்லா தண்ணி விட்டுருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து மூடி எடுத்து விட்டு ஒரு 4 to 5 மினிட்ஸ் வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டிங்கன்னா கடம்பா கிரேவி வந்து ரெடி ஆகிடும். லாஸ்ட்டாக டெக்கரேஷனுக்கு கொத்தமல்லி கொஞ்சம் ஆட் பண்ணி எடுத்துட்டோன்னா கடம்பா ஃப்ரை வந்து கிரேவி வந்து ரெடி. இது ரொம்ப நல்லா இருந்தது. சிம்பிளான ஒரு ரெசிபி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.